வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னை வடபழனி ராகவா காலனி துரைசாமி தெருவில் மறைந்த திரைப்பட நடிகர்களுக்கு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இந்நிகழ்வினை திரைப்பட நடன இயக்குனர் AM ஜெயமுருகன் என்கிற கொம்புமுருகன் அவர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்றது. முன்னதாக மறைந்த திரைப்பட நடிகர்களுக்கு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதில் ஆன்மீகவாதி சிவசித்தர் BSA முத்தையா, இந்திய திரைப்பட நடன இயக்குனர், தேசிய விருது பெற்ற கலைமாமணி டாக்டர் சிவசங்கர், திரைப்பட நடிகர் கலைமாமணி குமரிமுத்து, திரைப்பட நடன இயக்குனர் ஹவுஸ் மாஸ்டர், திரைப்பட நடிகர் சிட்டிபாபு என்கிற தவக்கலை, திரைப்பட நடிகர் ரோபோ சங்கர், சமூக சேவகர், நடன இயக்குனர் செல்வகுமார் என்கிற டிஸ்கோ ஆகியோரின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. முன்னதாக இந்த நினைவு தின அனுசரிப்பு நிகழ்வில் தமிழ்நாடு இயக்குனர் சங்கத்தின் பொது செயலாளர் திரைப்பட இயக்குனர் பேரரசு, தமிழ்நாடு தயாரிப்பாளர் சங்கம் கில்டு தலைவர் திரைப்பட ஸ்டண்ட் இயக்குனர் ஜாக்குவார் தங்கம், பெப்சி துணைத் தலைவர் திரைப்பட இசையமைப்பாளர் தீனா, திரைப்பட இயக்குனர் டாக்டர் பாலி ஸ்ரீரங்கம், திரைப்பட தயாரிப்பாளர் பெருமாள் சாமி, தயாரிப்பாளர் இயக்குனர் மற்றும் நடிகர் கார்த்திகேசவன், தயாரிப்பாளர் நடிகர் சிவ உதயகுமார், திரைப்பட இயக்குனர் சுந்தரேஸ்வரன், திரைப்பட இயக்குனர் PS செல்வகுமார், திரைப்பட இயக்குனர் கார்த்திக் பாலகிருஷ்ணன், திரைப்பட இயக்குனர் நடிகர் சேகர், திரைப்பட இயக்குனர் சுகவனம், வழக்கறிஞர் ஜெயஸ்ரீ, படத்தொகுப்பாளர் பால்பாண்டி, படத்தொகுப்பாளர் ஸ்ரீராம் விக்னேஷ், திரைப்பட இசையமைப்பாளர் ரகு சரவணகுமார், ஆசன், தமிழ்நாடு சோஷியல் வில்லேஜ் ஆஃபீஸர் வடிவேலு, திரைப்பட நடிகர் ஜூலி பாஸ்கர், தொழிலதிபர், நடிகர் மற்றும் பன்முக கலைஞர் இக்பால் ஆகியோர் கலந்து கொண்டு அனைவரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அதன் பின்னர் மதியம் முடிச்சூரில் அமைந்துள்ள அக்ஷயா முதியோர் இல்லத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நடன இயக்குனர், புகழ்பெற்ற நடன இயக்குனர் சிவசங்கர் மாஸ்டருக்கு இன்றைக்கி நினைவு அஞ்சலி செலுத்திருக்காக வந்திருக்கிறோம். சிவசங்கர் மாஸ்டர் அப்படின்னாலே சின்சியாரிட்டி, ரொம்ப ஒரு பொறுப்பு மிக்க ஒரு நடன இயக்குனர். அவர் எனக்கு ரொம்ப நெருங்கினவர். ஒரு மாஸ்டர் இல்லாமல் நானும் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது நான் டைரக்டர் ராமநாத சார்கிட்ட ஒர்க் பண்ணேன். உதவியாளராக ஒர்க் பண்ணும்போது நிறைய படங்களுக்கு அவர் தான் டான்ஸ் மாஸ்டர். அப்போ ஒரு உதவிக்குன்னு பார்க்காம ஒரு நண்பனாக தான் ஒரு பழகுவார். செல்லம் தான் கூப்பிடுவார். நான் ஃபஸ்ட்டு எங்கள் இயக்குனர் ஒரு பாடக்கலை பொறுப்பை ஒப்படைச்சார். அப்போ கன்னட படம் பைரவின்ட்டு பெங்களூரில் சாங் எடுக்கப்பட்டுச்சு. அந்த ஒரு சாங் எங்கிட்ட டேரக்டர் ஒப்படைக்கிறார். அந்த சாங்க்கு டான்ஸ் மாஸ்டர் சிவசங்கர் மாஸ்டர். முதல்ல நான் ஒரு ஸ்டார்ட் கேமரா சொல்லும்போது அவர் இதில் தான் நானே ஃபஸ்ட்டு சொன்னேன். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவர் ரஜினி சாருக்கும் பண்ணுவார், ரொம்ப கமல் சாருக்கும் பண்ணுவார், பெரிய பெரிய அஜித் சாருக்கும் பண்ணுவார், பெரிய பெரிய ஸ்டாருக்கெலாம் அவருக்கும் பண்ணிகிட்ருப்பார். எங்கள் ராமநாதன் ரொம்ப சின்ன பட்ஜெட் படம் எடுப்போம். அப்போ இங்கேயும் அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவர் 2 நாள் எடுப்பார். சிலதெல்லாம் ஒரு நாள் 2 நாள் எந்த இயக்குனர் எப்படி கேட்குறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி தன்னை சுருக்கிட்டு தன்னை விரிவுபடுத்தி நடத்த இயக்குறவர் தான் சிவசங்கர் மாஸ்டர். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால தான் இப்போ திருப்பாச்சின்னு கமிட் ஆனதுக்கப்புறம் விஜய் சார் ஹீரோ, என் ஃபஸ்ட்டு படத்தில் அவர் எப்படியும் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்ததம்மா அந்த சாங்கு அவர் தான் அதுக்கு சாங்கு நடந்து வைக்கிறார். ஆமாம், அதுக்கு திருப்பதிலையும் ஒரு சாங்கு நடந்து வைக்கிறார். அவர் ஒர்க் பண்ணார். இது நம்ம ஒரு ஆத்மார்த்தமாக ஒருத்தர் நேசிக்கும் போது அவங்க நம்ம படைப்பில் இருக்குன்னு நினைப்போம். அப்போ நான் நினச்ச டான்ஸ் மாஸ்டர் சிவசங்கர் மாஸ்டர். அது மாதிரி பிரியாத வர வேண்டும் ஒரு படம் பிரசாந்த் சாலினி நடித்தது. அதில் நான் கோ டைரக்டர். அதுலேயும் ஒரு சாங்கு நான் அவர் டைரக்டர் கமல்ட்டு மலையாள டைரக்டர். நான் மாஸ்டர்கிட்ட சொல்லி கண்டிப்பாக இவர் நம்ம இடத்துல டான்ஸ் இயக்கணும் அப்படின்ட்டு அதை பற்றி அவர் இயக்குனார். நிறைய எங்களுக்குள்ளே ஒரு நட்பு தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு.
என்கிட்ட ரொம்ப அவர்கிட்ட பிடிச்ச விஷயம், அவரது சிரஞ்சீவி, ரஜினி, தெலுங்குலாம் மிகப்பெரிய ஹிட்டில் இருந்தது. ஆனால் நான் டயர்ட் ஆனதுக்கப்புறம் நான் தொடர்ந்து படம் கொடுத்துட்டே இருப்பேன். திரும்பி ஆஃபீஸுக்கு வந்துடுவார். ஆஃபீஸுக்கு வந்து தம்பி இந்த படத்தில் நான் இருக்கணும் அப்படிப்பார். எனக்கு கூச்சமாக இருக்கும். நம்ம அவர் உயரமெல்லாம் பார்த்து தான் வளர்ந்தோம். அன்னைக்கு இவ்வளோ பெருசாக சாதிச்சிட்டாரு. இந்த வயசுலேயும் வந்து நான்லாம் வளர்ந்து ஒரு டைரக்டரு, நம்ம ஆஃபீஸுக்கு வந்து இங்கேயும் அவர் வந்து ஒரு வாய்ப்பு கேட்குறாருங்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு கேட்குறது எனக்கு கூச்சமாக இருக்கும். முதல்ல அடா இன்னொன்று வணக்கம், நான் ஜாகவர் தங்கம். சிவசங்கர் மாஸ்டரோட நினைவு நாள் இன்னைக்கு. அவங்க கொம்பு முருகன் அவர்கள் வந்து தொடர்ந்து அவருக்கு வந்து அவரோட அஞ்சலி செலுத்திக்கிட்டே இருக்காரு. உண்மையிலே அவருக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு மாஸ்டர்கிட்ட ஒரு சிஷ்யன் எப்படி இருக்கணும்னு நம்ம புராண காலத்தில் பார்த்துருக்கோம். இந்த காலத்துலேயும் இப்படி ஒரு மாணவன் இருக்காருங்கிறத அவரை நினைக்கும் போது பெருமையாக இருக்கு, சந்தோஷமாக இருக்கு. அது கொடுத்து வச்சது தான் சிவசங்கர் மாஸ்டர். அதுக்கு வந்து அவர் ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கணும். நேரம் நிறைய புண்ணியங்கள் பண்ணவர், நிறைய பேர் உருவாக்குனவர். நிச்சயமா அவரோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும். சாந்தி அடையணும்னு இறைவனா வேண்டேன். ரோபோ சங்கர் அவர் வந்து இந்த வயசுல அகால மரணம், அவர் ஆத்மாவும் சாந்தி அடையணும். தவக்கலை அப்போ அந்த காலத்துல படம் பண்ணும்போது பண்ணிக்கிட்டு இருப்பாரு அவரு. நிறைய கலைஞர்கள் அவங்களெல்லாம் நினைவு சொல்லி அந்த அந்த இதுக்கு அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. முருகன் அவருக்கு வாழ்த்து சொல்லிக்கிறேன். அத்தனை பேர் ஆத்மாவும் சாந்தி அடையணும். இன்னும் வந்து இந்த மாதிரி கலைஞர்கள் வந்து அகால மரணம் அடையாம இருக்க இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் நடன இயக்குனர் AM ஜெயமுருகன் என்ற கொம்பு முருகன். என்னோட குருநாதர்கள், எனக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டியவங்க இவங்க எல்லாருமே. பட் படிப்படியாக நம்ம வளர்ந்து வந்த ஆளு. எனக்கு முதல்ல வந்து அந்த டிஸ்கோ ஜே அப்படின்ற மாஸ்டர் வந்து என்னை மேடை ஏற்றினாரு. அதுக்கு அடுத்து கவுஸ் மாஸ்டர் அப்படின்றது, நான் சினிமாவுக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு வந்து லெட்ரு கொடுத்து என்னை ஒரு டான்ஸராக ஆகிறதுக்கு, யூனியனில் மெம்பர் ஆகிறதுக்கு லெட்ரு கொடுத்து எனக்கு அவர் ஹெல்ப் பண்ணார். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குமரிம் சார் வந்து என் லைஃபுக்கே மொத்தத்தில் என்னோட லைஃபுக்கு எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சாரு. எனக்கு யூனியன் கார்டு எடுத்து கொடுத்தாரு, பணம் கட்டினாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் ஆதாரத்தை ரேஷன் கார்டுலேருந்து எல்லாமே ஒரு அப்பா மாதிரி இருந்து குமரிம் சார் வந்து எனக்கு எல்லாம் வாழ்க்கைக்கு பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக என்னோட குருநாதர், எனக்கு நல்ல நண்பர் சொன்ன ரோபோ சங்கர் சார். அவர் வந்து மிகப்பெரிய மகா கலைஞர், சாதாரண ஆள் இல்லை, மகா கலைஞர். அது அவர் பிரிவுலாம் வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதுக்கப்புறம் நடிகர் தவக்கலன்னெல்லாம் அவர் வீட்டிலேயே தங்க வச்சு சாப்பாடு கொடுத்து என்னை வந்து அந்த அளவுக்கு கிளாஸ் எடுக்க வச்சு அந்த அளவுக்கு நம்மளை இம்ப்ரூவ் பண்ணி நிறைய நிகழ்ச்சிகள்லாம் கூட்டி போய் வளர்த்து விட்ட ஒரு நபர். அப்புறம் அந்த ராக்கெட் ராமநாதன் அவங்கெல்லாம் வந்து என் வாழ்க்கைக்கு நான் முன்னேறதுக்கு வழியாக இருந்தவங்க. இதெல்லாம் தாண்டி சினிமாவில் நான் ஒரு உதவி நடன இயக்குனராக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த திருடாத்திட்டி மன்மராசா சாங்கெல்லாம் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ண வச்சு எனக்கு இன்னாரு அப்படின்னு கொம்பு முருகன் அப்படின்னு தெரிய வச்சது நம்ம சிவசங்கர் மாஸ்டர். ஆக்சுவலாக என்னென்னா, வாழ்க்கையில் நம்ம போகும்போது எதுவுமே கொண்டு போகிறதில்ல, வாழும்போது நமக்கு வழிகாட்டியவங்களை நம்ம மறக்காம இருந்தோம்னா நமக்கு மேல இருக்கிற இறைவன் வந்து கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒரு வழியை கொடுத்து நம்மளை மேலும் மேலும் வளர்த்து முன்னேற்றி விடுவான்றது அது உறுதி. எல்லாருக்கும் தலைவணங்கிக்கிறேன். மிக்க நன்றி. இதை வந்து நான் வந்து வருடம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. இன்னும் அடுத்த வாரம் இப்போ 9 பேருக்கு பண்றோம். அடுத்த வருஷம் வந்து இதை விட இன்னொரு 18 பேர் அடுத்த வருஷம்லாம் நாங்கள் பெருசாக பிளான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி பண்றதுக்கு வந்து ஒரு சார், பெருமாள் சார், ஆக்சுவலாக எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டு சார் தான். இந்த சார் வந்து படம் பண்ணுறாரு. அடுத்து வந்து அதில் எனக்கு வாய்ப்பு, அவரோட ஏற்கனவே உச்சாடல்ன்ற ஒரு படம் பண்ணார், அதில் நான் டான்ஸ் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து அவர்கிட்ட வந்து எனக்கு அடுத்து ஒரு படம் டைரக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன் அப்படின்ட்டு இருக்காரு. பட் அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தையில் போயிட்டுருக்கு. அதை பற்றி அவரே சொல்லுவார், நீங்கள் கேட்டுக்கோங்க. நன்றி. வணக்கத்தை தெரிவித்தேன். இன்று நமது நடன இயக்குனர் சிவசங்கர் மாஸ்டருக்கு நினைவு நாளாக நம்ம மதிப்பு மரியாதையுடைய கொம்பு முருகன் அவர்கள் இது முன்னாடி நடத்திக்கிட்டு இருக்காரு. அனைத்து நடிகர்களுக்கும் நடன இயக்குனராக பணிபுரிந்த சிவசங்கர் மாஸ்டர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளோம். சிவசங்கர் மாஸ்டர் மட்டுமே இல்லாமல் ரோபசங்கர் அவங்களுக்கும் தவக்கல் அவங்களுக்கும் எல்லாத்துக்கும் நினைவஞ்சலியாக பண்ணிட்டு இருக்காரு. இந்த இதில் முன்னாடி இருந்து எல்லாமே மறைந்த கலைஞர்களுக்காக நடன இயக்கம் எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம கொம்பு முருகன் அவர்கள் முன்னணி செஞ்சிட்டு இருக்காரு. என்னுடைய படத்தில் ஒட்டாடல்ங்கிற படத்தில்
டான்ஸ் மாஸ்டராக பண்ணியிருக்காரு. அதில் ஒரு சோலோவும் பண்ணியிருக்காரு. இது இல்லாமல் இப்போ வர பொங்கலுக்கு ஜனவரியிலிருந்து ஒரு படத்துக்கு பேச்சுவார்த்தை நடந்து படம் போயிட்டுருக்கு. எல்லாம் அல்ல இறைவன் அருளால் அனைத்து மறைந்த கலைஞர்களுக்கும் முன்னாடி நின்று நம்ம கொம்பு முருகன் அவர்கள் இந்த இரங்கலை நினைவு நாளாக கொண்டாடுற அவர்களுக்கு எல்லாம் உள்ள இறைவன் நல்லதே செய்யணும் என்று பேச வாய்ப்பு கொடுத்து நன்றி. பெரிய நடன இயக்குனர், மிக பெரிய ஒரு நடன இயக்குனர், ஒரு தனி மகத்துவம் நிறைந்த ஒரு நடன மாஸ்டர் சிவசங்கர் மாஸ்டர் அவருடைய நினைவு நாளுக்கு நாங்கள் வந்திருக்கோம். அத்தனை கலைஞர்களும் பெரியவர்களும் எல்லாம் வந்திருக்காங்க. அவருடைய அது மட்டும் இல்லாம மற்றும் எத்தனை கலைஞர்கள் மறைந்திருக்காங்க. நல்ல புகழ்பெற்ற எத்தனை பேர்கள் அனைவருக்கும் ஒரே ஒரு இதுல நினைவு நாளாக இங்க கொண்டாடப்படுகிறது. அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடைய அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எனது காலை வணக்கங்கள். கொம்பு முருகன் சார் என்னுடைய படத்தார் அறுவடை படத்துல அவர் தான் டான்ஸ் மாஸ்டர். இன்னைக்கு 4வது நினைவு நாள் சிவசங்கர் சார் மாஸ்டருக்கு நினைவஞ்சலி செலுத்துகிறோம். அதற்காக எனக்கு அழைப்பு கொடுத்த கொங்கு முருகன் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.